நம் நம்பிக்கை கர்த்தர் மீது, நம் நம்பிக்கை மனிதன் மேல் அல்ல, நம்முடைய நம்பிக்கை பொருட்கள் மேல் அல்ல, நம்முடைய திறமை மேல் அல்ல, நம்முடைய நம்பிக்கை நம் பணத்தின் மேல் அல்ல, என் நம்பிக்கை என் பேக்ரவுண்ட் மேல் அல்ல, என் நம்பிக்கையோ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேலே. கர்த்தரை நம்புகிற மனிதன் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நம்புகிற மனிதன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு என்னால் ஒரு மகிழ்ச்சி உண்டு. கர்த்தரை நம்பி வாழ்ந்து பாருங்க, கர்த்தரையே நம்பி கர்த்தரை சார்ந்திருந்து பாருங்க, கர்த்தருடைய தெய்வீக மகிழ்ச்சி நம் உள்ளத்தை ஆளுகை செய்யும். பிலிப்புக்கு எழுதும் போது பிலிப்பு 4:4 பவுல் இப்படி சொல்லுகிறார், எப்போதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்க. இத சொல்லும் போது எங்க சொல்றாரு தெரியுமா? ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சொல்றாரு, சிறையில உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தை எழுதுகிறார், சபைக்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. யார் ஒருவர் சிறைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல முடியும்? சிறை எப்பொழுதும் துயரத்துக்கு அடையாளம், வேதனைக்கு அடையாளம், கண்ணீருக்கு அடையாளம், கஷ்டங்களுக்கு அடையாளம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? தான் நம்புகிற தேவன் யார் என்று இவன் பவுலுக்கு தெரியும். சொல்லுவேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று உங்களுக்கு சரியா அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும், எந்த போராட்டத்திலும், எந்த உபத்திரவத்திலும் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற முடியும். காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் அற்புதங்களை காண செய்கிறவர், அவர் அதிசயங்களை காண செய்கிறவர். அவரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிட்டார் என்று சரித்திரமே இந்த வேதத்தில் பார்க்க முடியாது.